அர்ப்பணம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இன்றைய கதையின் பெயர் கவனம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் ரொம்ப நேர்மையானவரு, கடும் உழைப்பாளி. அவருக்கு ஒரு மகன் இருந்தார். அவங்க அப்பாவுக்கு ஒரு நாள் ஒரு பரிசு குடுத்தாரு. அது என்ன பரிசு அப்படின்னா, கை கடிகாரம். அவங்க அப்பா அந்த கை கடிகாரத்த பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியானாரு. அவங்க மகன் கிட்ட கேட்டாரு, "ஏன்பா நானே வயல்ல வேலை செய்றவன். எனக்கு எதுக்குப்பா இந்த பரிசெல்லாம்?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு மகன், "அப்பா நான் உங்களுக்கு ஆசையா வாங்கி கொடுத்த கை கடிகாரம் இது. உங்க கையில எப்பவுமே இத கட்டிக்கோங்க." அப்படின்னு சொல்றாரு. இதுக்கடுத்து அவங்க அப்பாவும் வயல்வெளிக்கு வேலைக்கு போயிடுறாரு. ஒரு நாள் முழுக்க வேலை செய்றாரு. பிற்பகல் ஒரு 3 மணி இருக்கும். கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்து உட்கார்றாரு. அந்த நேரத்துல அவர் கைய பார்க்குறாரு. அவர் கையில இருந்த கை கடிகாரம் காணோம். ஒரே வருத்தமாயிடுறாரு. தன்னுடைய மகன் காலையில தான் பரிசு குடுத்தாரு. ஆனா நம்ம இத தொலைச்சுட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்காரு. அப்போ பக்கத்துல குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க தாத்தா வருத்தமா இருக்கிறத பார்த்துட்டு வந்து அந்த குழந்தைங்கலாம் தாத்தா கிட்ட கேட்குறாங்க. "தாத்தா நீங்க ஏன் இவ்ளோ வருத்தமா இருக்கீங்க? ரொம்ப டயர்டா இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு, "இல்லப்பா, காலையில என்னுடைய மகன் அழகா ஒரு கை கடிகாரம் பரிசு வாங்கி குடுத்தாரு. அத நான் தொலைச்சுட்டேன். அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த குழந்தைங்கலாம் சொல்றாங்க, "தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க போய் தேடி கண்டுபிடிச்சுட்டு வரோம்ன்னு" ஒரு ஒரு பக்கம் ஓடுறாங்க அந்த வயல்வெளியில. கொஞ்ச நேரம் கழிச்சு, எல்லா குழந்தைகளும் ரொம்ப வருத்தமா திரும்பி வராங்க. ஏன்னா, அந்த கை கடிகாரம் கிடைக்கல. இத ரொம்ப நேரமா கவனிச்சுட்டு இருந்த ஒரு சிறுவன், அந்த தாத்தா கிட்ட வந்து, அந்த தாத்தா கிட்ட கேட்குறான். "ஏன் தாத்தா இவ்ளோ சோகமா இருக்கீங்க இன்னைக்கு? ஏன் இவ்ளோ வருத்தமா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த தாத்தா திரும்ப சொல்றாரு, தன் மகன் காலையில குடுத்த பரிசு, கை கடிகாரம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு. அந்த சிறுவன் சொல்றாரு, "தாத்தா நான் போய் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன். நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு வயல்வெளிக்கு ஓடுறாரு. அந்த வயல்வெளிக்கு நடுவுல உட்காந்து கண்ண மூடி உட்கார்றாரு. உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த கை கடிகாரத்த எடுத்துட்டு வந்து அந்த தாத்தா கிட்ட குடுத்துடுறாரு. தாத்தாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. அந்த சிறுவன கட்டி அணைச்சுக்கிறாரு. "எப்படிப்பா இந்த கை கடிகாரத்த கண்டுபிடிச்ச?" அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் கிட்ட கேட்கிறாரு. "தாத்தா நான் ஒண்ணுமே பண்ணல. அந்த வயல்வெளியில நடுவுல போய் கண்ண மூடி உட்கார்ந்தேன். அமைதியா இருந்தது. மனச ஒருமுகப்படுத்தினேன். டிக் டிக்ன்னு எனக்கு ஒரு பக்கமா சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்ட பக்கம் நான் போயி தேடுனேன். கொஞ்ச நேரத்திலேயே அந்த கை கடிகாரம் எனக்கு கிடைச்சிருச்சு. இத தான் பண்ணேன் தாத்தா" அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா சொல்லிட்டான். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன கருத்து அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு செயல செய்யும்போதும் நிதானத்துடனும், கவனத்துடனும் மனதை ஒருமுகப்படுத்தும்போது ஒரு தெளிவான முடிவு எப்பவுமே கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி.